த ஃபோர்த் கப். செய்தியின் தலைப்பு என்ன? ஃபோர்த் கப். கொஞ்சம் பின்னணியத்தை தியானிச்சுட்டு உள்ளே போகிறோம். கவனமாக கவனிக்கணும். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42வது வசனம். சரி, எத்தனை பேர் பனையாரிகளை பார்த்துருக்குதியா? கலையம் கலையம் தெரியுமா? சீசன் என்னும் நாமத்து நிமித்தம் ஒரு கலையம் வெள்ளம். நம்ம யோசிக்கவே வாய்ப்பில்லாத ஒரு வார்த்தை தமிழில் சொல்லியிருக்கு. சீசன் என்கிற நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர். மலையாளத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு எனக்கு தெரியாது. யார் கையிலையாவது மலையாள பைபிள் இருக்கா? யார் இருக்கா மலையாள பைபிள்? சரி, யாரு கையிலையும் மலையாள பைபிள் இல்லை. இங்கிலீஷ் பைபிளில் என்ன சொல்லி தெரியுமா? கோல்டு வாட்டர். என்ன சொல்லியிருக்கு? கோல்டு வாட்டர். நீங்கள் வீட்டில் போய் அந்த வசனத்தை இங்கிலீஷில் பார்க்க. சீசன் என்கிற நாமத்து நிமித்தம் குளிர்ந்த தண்ணீர். என்ன தண்ணீர்? குளிர்ந்த தண்ணீர். ஏன் அதை அப்படி சொல்லி இருக்குன்னு நான் கொஞ்சம் பின்னணியத்தை கொஞ்சம் சொல்லித்தாரேன். யூதர்கள் தண்ணியை ஊற்றில் போய் எடுத்துட்டு வருவனும். எங்கே போய் எடுத்துட்டு வருவனும்? ஊற்றுகளில் போய் எடுத்துட்டு வருவனும். ஊற்றுகளில் போய் எடுத்துட்டு வரும்போ அவங்க சுமந்து கொண்டு வந்து வீட்டில் வைக்கிற நேரத்தில் கொண்டு வந்த தண்ணி என்ன ஆகும் தெரியுமா? வெதுவெதுப்பான தண்ணி ஆகும். என்ன ஆகும்? வெதுவெதுப்பான தண்ணி ஆகும். அதாவது சூடும் இல்லை, தணுப்பும் இல்லை. அந்த வாந்தி பண்ணி போடுவேன் வெளிப்படுத்தல சொல்லி இருக்கு இல்லையா, அந்த லெவல் தண்ணி ஆகும். இனி ஒரு ஆள் டக்குன்னு வீட்டில் வந்த உடனே அதுல 1 கப்பு தண்ணி எடுத்து கொடுத்தா அந்த ஆளுக்கு என்ன ஆகும்? குடிச்ச ஆளுக்கு என்ன ஆகும்? வாந்தி வரும். குடிச்ச ஆளுக்கு என்ன வரும்? வாந்தி வரும். இனி சப்போஸ் வீட்டில் வந்த ஆளுக்கு நான் குளிர்ந்த நீரை கொடுக்கணும்னா நான் என்ன பண்ணும் தெரியுமா? ரொம்ப பக்கத்தில் உள்ள ஒரு கிணட்டுக்கு போகணும். நம்ம சில நேரம் என்ன நினைப்போம் தெரியுமா? சீசன் என்கிற நாமத்து நிமித்தம் ஒரு கிளாஸ் வெள்ளம் கொடுத்தாலும் பின்னணி இருக்கு. நான் கிணட்டுக்கு போகணும். நான் கிணற்றுல போய் பக்கத்தில் உள்ள கிணற்றுல போய் தண்ணி எடுத்துட்டு வந்து அவரு கையில் கொடுக்கும்போ எடுத்த மாதிரி அந்த தண்ணீர் குளிர்மையா இருக்கும். அப்படின்னா அந்த ஆளுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொண்டு கொடுக்கும்படி நான் பிரயாசப்பட்டிருக்கேன். நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? பிரயாசப்பட்டிருக்கிறேன். நான் சும்மா வீட்டுக்குள்ளே இருக்கிற தண்ணி எடுத்துக்கொண்டு கொடுத்தா குடிக்கிற ஆளுக்கு பிரச்சனை, எனக்கு பலனும் இல்லை. ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? என் வீட்டில் ஒரு ஆள் வந்ததை கண்ட உடனே ஓடி போயிருக்கேன். வீட்டில் இருந்து ஓடி போய் குளிர்ந்த தண்ணீரை கொண்டு அவருடைய கையில் கொடுத்துருக்கிறேன். இப்போ நான் வீட்டில் இருந்து இறங்கி போனது தண்ணி குடித்த ஆள் காணல. தண்ணி குடிச்ச ஆளு காணல. அவர் தண்ணி குடிச்சாரு, ஒரு தேங்க்ஸ்ன்னோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னோ சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஆனா கர்த்தர் பார்த்தது என்ன தெரியுமா? அந்த தண்ணியை கொண்டு வரும்படி நாம் பட்ட பிரயாசம். இப்படி ஒரு சுவிசேஷ கூட்டம் நடக்குது. நான் வாரேன், பிரசங்கம் பண்றேன், போறேன். பாடகர்கள் வராங்க, பாட்டு பாடுறாங்க, போறாங்க. நீங்க வாரீங்க, வசனத்தை கேட்குறீங்க, ஜெபிக்கிறீங்க, போறீங்க. உங்களுக்கு தெரியுமா இதுக்கு பின்னால் உள்ள பிரயாசம்?
இதுக்கு பின்னாலே எடுத்த முயற்சி, இதுக்கு பின்னால விட்ட ஜபம், இதுக்கு பின்னாலே எடுத்த உபவாசங்கள், இத்தடைகள் வரக்கூடாது ஆண்டவரே. எல்லாம் அனுகூலமா இருக்கணும் ஆண்டவரே. தெய்வத்துக்கு முன்ன விழுந்த கண்ணீர் இதெல்லாம் ஆண்டவர் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. ஒன்னு கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீசன் என்கிற நாமத்துக்காக இங்க இருக்கிற யாராவது அன்போட பிரயாசப்பட்டிருந்தா, அன்போட ஜபம் பண்ணி இருந்தா, அன்போட பாடுபட்டிருந்தா, அன்போட உழைத்திருந்தா, அன்போட கொடுத்திருந்தா, அன்போட கண் விழித்திருந்திருந்தா, அதை மறப்பதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. எக்காலத்தை ஊதும் பொழுது அவர் அதுக்கு பலனை தருவார். கை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. உடபதன பிரௌடபதன ரியந்தல் கபரபலப சந்தரபலபரபலபா. யாருக்காகயாவது நீங்க ஜெபித்தது உண்டா? யாருக்காகயாவது நீங்க பிரயாசப்பட்டது உண்டா? யாருக்காகயாவது நீங்க ஒரு துள்ளி கண்ணீர் சிந்தினது உண்டா? யாருக்காகயாவது நீங்க தெய்வ சமூகத்தில் விழுந்து கிடந்தது உண்டா? அப்படியானால் அதற்கு 100 மடங்கு பலன் உண்டு. ஒரு கப்பு குளிர்ந்த நீர் அப்படிங்கிறது நம்மளை பொறுத்தவரை அது சாதாரணமானது, நம்மளை பொறுத்தவரை ரொம்ப சீப்பானது, நம்மளை பொறுத்தவரை நிசாரமானது. ஆனா ஆண்டவர் பார்த்தது என்ன தெரியுமா? அந்த தண்ணீர் வந்த வழி, அந்த தண்ணீர் எடுக்கும்படி ஓடி போன நபர் என் வீட்டில் வந்த ஆளை துக்கமுகமாய் திருப்ப விடக் கூடாதுன்னு சொல்லி எடுத்த முயற்சி, அதாக்கு 1 கப்பு தண்ணி. Praise the Lord. Hallelujah. உங்களுக்காக ஜபிக்கிறவர்களை நீங்க கனம் பண்ணணும். உங்களுக்காக முழங்கால நிற்கிறவர்களை நீங்க கனம் பண்ணணும். உங்களுக்காக தெய்வ சமூகத்தில் போராடுகிறவர்களை நீங்க கனம் பண்ணணும். ஏன்னா அதுக்கு பலன் பரலோகத்தில் உண்டு. நான் கேட்கிறேன், 1 கப்பு குளிர்ந்த நீருக்கு தக்க பலனை கொடுப்பாருன்னா சுவிசேஷத்திற்காக போராடுகிறவர்களுக்கு எத்தனை அதிகம் பலன் கொடுப்பார் இல்லையோ நாம் ஆராதிக்கிற தேவன். யூதர்களுடைய ஒரு பாரம்பரியத்தை கூட சொல்லிட்டு நான் கொஞ்சம் முன்ன போறேன். உங்களுக்கு தெரியும் சில மனிதர்கள் அவங்க தங்கி இருக்கிற ஒரு 10 வீடு இருக்குன்னா 11வது வீட்டில் உள்ள மனிதன் ஏழைன்னு சொன்னா இவங்க எல்லாருமா சேர்ந்து அவனை தூக்கி விடுவனும். இந்த ஜாதி இல்லாத, நிற, திறமை, படிப்பு வித்தியாசம் இல்லாத ஒரு அன்பு, அந்த அன்புக்கு பேரு அசாதாரண அன்பு. அதை எங்க பார்க்கலாம்? சபையில பார்க்கலாம். உதாரணத்துக்கு என்ன, பாஸ்டர் சொல்றாரு, அந்த காய்ச்சலா கிடக்கிற ரமேஷுக்காக ஜெபம் பண்ணுவோம். பாதி ஆட்களுக்கு ரமேஷ் யாருன்னு தெரியாது. வாழ்க்கையில ஒரு தடவை கூட ரமேஷை கண்டுட்டு இல்லை. ஆனா முழங்கால நின்று கண்ணீரோட ஜெபம் பண்ணும். எந்த ரமேஷ்னே தெரியாது. ஆனா நம்ம ஜெபம் பண்ணும் ஒரு துள்ளி கண்ணீர் வந்து, ஏன் தெரியுமா? அது ஜாதியை தாண்டி, நிறத்தை தாண்டி, உலக பிரகாரமான உறவை தாண்டி, இரத்த பந்தத்தை தாண்டி தேவ பிள்ளைகளுக்கு இடையில மட்டும் காணப்படுகிற ஒரு பிரத்யேகமான ஐக்கியம். யாரை பற்றி ஒரு ஜப குறிப்பு சொன்னாலும் அந்த ஆள் யாருன்னு கேட்க மாட்டணும். அந்த ஆளுக்கு உறவின் முறை என்னன்னு பார்க்க மாட்டணும். உடனே கண்ண மூடி அந்த ஆளுக்காக ஜெபம் பண்ணணும். இதுக்கு பேராக்கும் அசாதாரண அன்பு. யூதர்களுக்கு இடையில ஒரு முறை உண்டு. கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு. யூதர்களுக்கு இடையில ஒரு முறை உண்டு. அது என்ன முறைன்னா, இப்ப யூதர்கள்ல ரொம்ப பணக்காரர்கள் இருப்பனும், ரொம்ப ஏழைகளும் இருப்பனும்.
சில வீடுகளில் உள்ள நாய்கள் சாப்பிட்ற சாப்பாடையும் நம்ம பண்டிகைக்கு சாப்பிட்ற சாப்பாடையும் பார்த்தா நம்ம பண்டிகைக்கு சாப்பிட்ற சாப்பாடை விட விலை மதிப்புள்ளதும் டேஸ்ட் உள்ளதும் அந்த பட்டி டெய்லி தின்னுது. ஆனால் அது பட்டி. நம்ம வருஷத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்றது, அந்த நாய் ரெகுலரா சாப்பிடுது. அதுக்கு வச்சிருக்கிற அந்த டேஸ்டான பாத்திரத்தை பார்க்கும்போது நமக்கு ஏங்குது. மாசத்துக்கு ஒரு தடவை கிடைச்சாலாவது என்ன பொறாம, மாசத்துக்கு ஒரு தடவை கிடைச்சாலாவது நல்லா இருக்குமே. யூதர்கள் எப்படி தெரியுமா, பயங்கர பணக்காரர்கள் உண்டு, நடுத்தர மனிதர்கள் உண்டு, ஏழைகள் உண்டு. சில ஆட்கள் ஆபத்தில் போய் சாடணும், கடன் பிரச்சனையிலையோ மிகப்பெரிய ஆபத்தில் போய் சாடனவங்களுக்கு சொல்லி யூதர்கள் ஒரு முறையை வச்சிருக்கு. அது என்ன முறைன்னா, வாழ முடியாத ஏழைகள், யாரு வாழ முடியாத ஏழைகள் தங்கள் பிரச்சனை என்னன்னு நெற்றியில் எழுதி வைக்கணும். தங்கள் பிரச்சனை என்னன்னு நெற்றியில் எழுதி வச்சுட்டு முச்சந்தியில் நிற்கணும். யூதர்கள் ஏழைகளை என்ன பண்ணணும், தூக்கி விடணும். ஏழைகளை தூக்கி விடுறதுக்குன்னு சொல்லி அவங்க ஒரு வாய்ப்பு வச்சிருக்கு. அது என்னன்னா, தன் பிரச்சனை என்னன்னு நெற்றியில் எழுதி ஒட்டணும். நெற்றியில் எழுதி ஒட்டிட்டு முச்சந்தியில் வந்து நிற்கணும். நமக்கு மைதானத்தில் வந்து இருக்கிறதே நாணக்கேடு, தேவ பிரசன்னத்தில் வந்து உட்கார்ந்து ஒரு சோத்திரம் சொல்றதே நமக்கு நாணக்கேடு, கை தட்டுற நாணக்கேடு. பக்கத்தில் இருக்க ஆளுவை பார்ப்பணுமா, ஏன்னா நம்ம அந்நிய பாஷை பேசுறத இன்னும் கேட்பணும், நாம கெட்ட வார்த்தை பேசுறத நாளை கேட்பணும். அப்போ அவங்க யோசிச்சு பார்க்கணும், இது இல்லையே எனக்கு பக்கத்தில் இருந்து நேற்றை கண்ணை மூடி. யூ அண்டர்ஸ்டாண்ட் பை இங்கிலீஷ்? அவங்களுக்கு பிரச்சனையில் இருந்து தப்பணும்னா வெட்கம் இருக்கக்கூடாது. முச்சந்தியில் வந்து நிற்கணும். முச்சந்தியில் வந்து நின்று பிரச்சனையை நெற்றியில் எழுதி வைக்கணும். நெற்றியில் எழுதி வச்சு தீரலைன்னா வலது கையில் கட்டி தூக்கணும், அதுலேயும் தீரலைன்னா இடது கையில் கட்டி தூக்கணும். அப்படி ஜங்ஷனில் வந்து நின்று கண்ணீர் விடணும். ஜங்ஷனில் வந்து கண்ணீர் விடும்போ யூதர்களுக்கு முறை என்ன தெரியுமா, கோடிக்கணக்கில் ஆஸ்தி உள்ளவர்கள் சாயங்காலம் நடக்க வருவணும். நம்ம காலையில நடக்க போறது, ஏன்னா நமக்கு பிபி இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, சுகர் இருக்கு. நம்ம காலையில நடக்க போறது, நம்ம காலையில் நடக்க போறது உயிரோட இருக்கு. அவைய சாயங்காலம் நடக்க போறது உதவி செய்யறதுக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன். அப்போ இப்படி நூற்றுக்கணக்கில் கோடீஸ்வரர்கள் சாயங்காலம் நடந்து போகணும். இப்படி வரிசையில் நிற்கணும் ஆட்கள். ஒருத்தர் நெற்றியில் எழுதி வச்சிருக்கான், எனக்கு 25 லட்சம் ரூபா கடன். உதாரணத்துக்கு என்ன, 25 லட்சம் ரூபா கடன். அந்த வாரார் இல்லையா, அந்த வாரம் கையில் ஒரு பேகம் தூக்கிட்டு வருவார். கையில் ஒரு பேகம் தூக்கிட்டு வருவார். பைபிள் அதுக்கு துருத்தினாக்கு பேரு. கையில் ஒரு பேகம் தூக்கிட்டு வருவார். இவனுக்கு நெற்றியில் பார்க்குறாரு, இவனுக்கு பிரச்சனை 25 லட்சம். அவரு பார்க்கிறாரு, எனக்கு மொத்த சொத்தம் விட்டாலும் உனக்கு கடனை அடைக்க முடியாது. அவர் நடந்து போவார். அவர் நடந்து போய் அந்த பக்கம் வேற ஒருத்தர் நிற்கிறான், அவன் எழுதி வச்சிரு 5 லட்சம் கடன். இப்ப 25 லட்சம் கடன் தீர்க்க முடியாதுன்னு நடந்து போனார் இல்லையா, அவர் 5 லட்சத்தை சால்வ் பண்ண முடியும். உடனே அவனுக்கு கண்ணீரை இப்படி தொடச்சாரு, தொடச்சு தனக்கு துருத்திக்குள்ள போட்டாரு. தனக்கு துருத்திக்குள்ள போட்டு நெற்றியில ஒட்டி வச்சிருந்து இல்லையா, அதை வலிச்சலக்கி தனக்கு துருத்திக்குள்ள போட்டாரு. இனி அவன் என்ன பண்ணும் தெரியுமா, இனி அவன் அவருக்கு பின்னால போகணும், வீட்டுல போகணும். வீட்டுல போன உடனே இவனுக்கு கடன் தீர்க்க தேவையானதை கையில எடுத்து கொடுப்பாரு. பின்ன அவன் முச்சந்தியில நிக்க வேண்டி வராது. அதோட அவனுக்கு பிரச்சனை பாத்தீங்களா, ஒரு நாள் கண்ணீர், ஆயுசு முழுக்க சந்தோஷம். ஒரு நாள் வேதனை, வாழ்க்கை முழுக்க ஆனந்தம். உற்சாகமா இந்த ராத்திரி நீ வேதனைப்பட்டால், இந்த ராத்திரி நீ கதறினால், இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். கை தட்டுங்க. இப்பொழுது கண்ணீர் விடுகிற நீங்கள் பாக்கியவான்கள். இப்பொழுது போராடி ஜெபிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். 2 நிமிஷம் இது மைதானங்கிறத மறையுங்க. கண்ணை மூடி கை தட்டி ஆவியில போராடுங்க. அல் பதன பதல் பிரௌட பரபரமா ரேலந்தர பரபா. ஒரு காரியத்தை நினைச்சு ஒரு துள்ளி கண்ணீர்.
இந்த மைதானத்தில் விடுற கண்ணீர் பயங்கரமாகும். இந்த மைதானத்தில் விடுற கண்ணீர் நெருப்ப போல பற்றி பிடிக்கும். ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற நீ இப்ப விடுகிற கண்ணீர் உன் பிள்ளைய தொட போகுது, உன் குடும்பத்தை ரட்சிக்க போகுது, உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகுது. 2 நிமிஷம் கைதட்டணும். ஊழியத்துக்காக அழுத அழுகை, குடும்பத்துக்காக விட்ட கண்ணீர், வாழ்க்கைக்காக ஜெபித்த ஜெபம் 100 மடங்கு அறுவடை செய்யப்படுகிறது. கவனிங்க கவனிங்க. இப்போ 2வது ஒருத்தன் வாரான், 2வது பணக்காரன் வாரான். அவன் பார்க்குறான், இவனே பிரச்சனை 25 லட்சம், இவனே கையில் இருக்க 100 கோடி. 100 கோடி உள்ளவன் 25 லட்சம் பிரச்சனையை தீர்க்க முடியுமா? முடியும். அவன் உடனே இவனை கண்ணீரை தடைச்சி பேக்கில் போட்டுட்டு நெற்றியில் எழுதி வச்சு விட்டு இருந்ததை எடுத்து தன்னுடைய துருத்திக்குள்ளே போட்டு வீட்டுக்கு போனான். இவரை கொண்டு போனான். போன உடனே 25 லட்சம் எடுத்து கொடுத்தாய். முச்சந்தியில் நின்று விட்ட கண்ணீர் இனி இவன் அந்த சவாலை வைக்கொண்டு தாவீது நிற்கிறான். யார் நிற்கிறது? தாவீது பார்த்தா காலில் கட்டி தூக்கிட்டு இருக்கு, இந்த காலில் கட்டி இருக்கு, இந்த காலில் கட்டி இருக்கு, இந்த கையில் கட்டி இருக்கு, இந்த கையில் கட்டி இருக்கு, நெற்றியில் கட்டி இருக்கு. உடம்புல இனி எழுத இடம் இல்லை. உடம்புல இனி எழுதக்கு இடம் இல்லை. இந்த கையில் எழுதி வச்சிருக்கு, தாய் இந்த அப்பனே என்ன மறந்துடும், எனக்கு அப்பனை ஆட்டம் அம்மை ஆட்டம் ஒரு ஆள் வேணும். எனக்கு என்ன வேணும்? அப்பனை ஆட்டம் அம்மை ஆட்டம் ஒரு ஆள் வேணும். வாசிச்சாலும் மொத்தம் போச்சுன்னு பயங்கர கஷ்டம் இல்லையா? நம்ம பிள்ளை அப்பான்னு கூப்பிட்டா நம்ம உடனே திரும்பி பார்த்து என் மக்களேன்னு கூப்பிடுவோம், கேட்போம். நம்ம ரோட்டை பைக்கில் போயிட்டு இருக்கும்போது யாராவது பிள்ளை அப்பான்னு கூப்பிட்டா நமக்கு வம்பு. யூ அண்டர்ஸ்டாண்ட் மை இங்கிலீஷ்? நமக்கு வம்பு. அதனால் எவ்வளோ வேகமாக திரும்பி பார்க்காம போக முடியும், அவ்வளோ வேகமாக திரும்பி பார்க்காம போ. 1வது பிரச்சனை எழுதி வச்சிருக்கு, தாயின் தகப்பன் என்னை கைவிட்டார்கள், எனக்கு தாய் ஆட்டும் தகப்பன் ஆட்டும் ஒரு ஆள் வேணும். பார்த்த எல்லாரும் பேசாம போச்சிடும். அடுத்து எழுதி வச்சிருக்கு, ஒரு காரியத்தை நான் கர்த்தரிடத்தில் கேட்டிருக்கிறேன், அது எனக்கு வேணும். கர்த்தரிடத்தில் கேட்டால் எந்த மனுஷன் கொடுக்க முடியும்? தாவீதுக்கு உடம்பு மொத்தம் எழுதி வச்சிருக்கு, பார்த்துட்டு யாரும் கண்ணீரை துடைக்கல. லாஸ்ட்ல ஒரு ஆள் வராரு. லாஸ்ட்ல ஒரு ஆள் வந்து இந்த கையை பார்க்குறாரு, தாய் தகப்பனே என்னை மறந்து விட்டார்கள், எனக்கு அப்பனாட்டம் அம்மையாட்டம் ஒரு ஆள் வேணும். இந்த கையை பார்க்குறாரு, சிறுவையை தொடங்கி அதிகம் நெருக்கப்படுறேன், எனக்கு பாதுகாப்பாக ஒரு ஆள் வேணும். அப்புறம் தலையை பார்க்குறாரு, எல்லாம் பார்த்துட்டு நிற்கிறாரு. நின்றுட்டு கண்ணீரை துடைக்க வேண்டாமா? இப்போ தாவீது பார்க்குறா, இவர் துடைப்பாரா துடைக்க மாட்டாரா? அவர் கண்ணீரை துடைச்சாரு. துடைச்செடுத்து துருத்தியில் போட்டார். துருத்தியில் போட்டுட்டு கையும் காலையும் எல்லாம் கெட்டையும் இழக்கினாரு. எனக்கு துருத்தியில் போட்டார். வான்னு சொன்னார். வான்னு சொன்ன உடனே பின்னால போனானா? பின்னால போயிட்டு இருக்கும்போது அவர் சம்பவம் நடந்து அவர் 5 காலும் முன்னோட்டு வச்சாரு. 5 காலும் முன்னோட்டு வச்சுட்டு அடுத்த காலும் மேலோட்டு வச்சாரு. இவன் கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்கிறான். இவன் கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்கும்போ வீட்டில் கொண்டு போய் பைசா எடுத்து தருவாருன்னு நினைச்சா அவர் நேரே ஒற்ற போக்கு. அங்கன முழங்கால தின்னாய். அங்கன முழங்கால தின்னுட்டு என்ன சொன்னான் தெரியுமா? எல்லாருடைய கண்ணீரும் மனுஷனுடைய துருத்தியில் விழுந்தது, என் கண்ணீரும் உடைய பாத்திரத்தில். கை உயர்த்தணும், கை உயர்த்தணும், கை தடுத்தாடோ இந்த மைதானத்தில் அழுகிற அழுக தெய்வத்தினுடைய பாத்திரத்தில் விழுது. சத்த உயர்த்தி ஒருவேளை உலகத்தில் யாராலையும் தீர்க்க வைக்க முடியாத இருக்கலாம் அவங்க பிரச்சனை, உலகத்தில் யாராலையும் மாற்ற முடியாத இருக்கலாம் அவங்க பிரச்சனை. நான் கேட்கிறேன், ஒரு துள்ளி கண்ணீர் விட உங்களால முடியுமா? வாயை திறந்து அப்பான்னு கூப்பிட முடியுமா? ஒன்னு சத்தம் உயர்த்தி தகப்பனேன்னு கூப்பிட முடியுமா? வாயை திறந்து சத்தம் உயர்த்தி கிருபை பெற்றவர்கள் ஒருமித்து கூப்பிடுங்க. இந்த மைதானம் முழுக்க ஒருவர் துருத்தியோட வந்திருக்கிறார், ஒருவர் துருத்தியோட வந்திருக்கிறார். தலைக்கு உள்ள இருந்த கட்டை இளக்கி எடுக்கிறாரு, உடம்புல விழுந்த சங்கிலி இளக்கி எடுக்கிறாரு, குடும்பத்தில் விழுந்த பிரச்சனை இளக்கி எடுக்கிறாரு. கூப்பிடுங்க, 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 சத்த உயர்த்தடும். என்ன பயங்கர மகிமை இல்லையா? இயேசுவானவர் இப்பொழுது இங்கே. தங்கச்சி கூப்பிடு, தம்பி கூப்பிடு. ஐயா தண்ணி அடிச்ச மாதிரி வந்து உட்கார்ந்து இருக்கிற ஐயா, வாயை திறந்து கூப்பிடு. கர்த்தர் உன்னை ரட்சிக்க போறாரு, பாவத்தை மன்னிக்க போறாரு. இனி ஒருபொழுதும் அந்த மதுபான உன்னை தொடாதபடி தெய்வத்துடைய கை மேல வருது. கண்ணை மூடி கூப்பிடு.
ஒரு நிமிஷம் கையை உயர்த்துங்க. உண்மையிலே உங்களை கண்ணீரோட வச்ச காரியம் என்ன? அது அவர்கிட்ட நேரே சொல்லுங்க. முச்சந்தியில நிக்கிறவருடைய கண்ணீரை துடைக்க முடியுமானா? தம்முடைய பிரசன்னத்தில் இருக்கிறவருடைய கண்ணீரை எத்தனை அதிகம் துடைப்பார் இல்லையா? கூப்பிடுங்க, கை உயர்த்தி கூப்பிடுங்க. வாய திறந்த அத்தனை பேரு ஜெபிங்க. நான் பார்க்கிறேன் என்ன பயங்கர தேவ பிரசன்னம். நான் பார்க்கிற பயங்கர தேவ பிரசன்னம். சில இருதயங்கள்ல குடியிருக்கிற பாரங்கள் எடுத்து எறியப்படுகிறது. சில தலைக்குள்ள குடியிருக்கிற பாரங்கள் எடுத்து எறியப்படுகிறது. சில வீடுகளை அழுத்துகிற வல்லமைகள் எடுத்து எறியப்படுகிறது. மன குழப்பத்தின் ஆவிகள், பயத்தின் ஆவிகள் பிடுங்கி எறியப்படுகிறது. இனி கை தட்டி கூப்பிடுங்க. பிரசன்ன பாய்ச்சல், தேவ பிரசன்னம் பாய்கிறது. கூப்பிடுங்க. அந்த கட்டா விழுது, அந்த கோட்டை இடிஞ்சு விழுது. எல்லாரும் இப்ப 2 நிமிஷம் வாய திறக்கணும். எல்லாரும் 2 நிமிஷம் வாய திறக்கணும். பாதாளத்தின் ஆவிகள் எரியுது. அந்தகார வல்லமைகள் முறிந்து விழுகிறது. பிரச்சனை எத்தனை ஆண்டு கால பழக்கம் உள்ளதா இருந்தாலும் இப்பொழுது கர்த்தர் வேரோட வெட்டுகிறார். கையை உயர்த்துங்க. கையை உயர்த்தி என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. சத்தம் உயர்த்தி என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. விடமே என்னுரை விடமே, ஆராதனை உமக்கே. மறை விடமே என்னுரை விடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா, உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா, உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா, உங்களுக்கு எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம், ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம், ஆராதனை உமக்கே.
ஏகோவாசிக்கேனும் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே ஏகோவாசிக்கேனும் ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை. எவ்வளவு சத்தமா கூப்பிட முடியுமோ அவ்வளவு சத்தமா கூப்பிடுங்க. சகோதரர்கள் மேல தேவ கை, சகோதரிகள் மேல தேவ கை கூப்பிடுங்க. பயங்கர மகிமை, மைதானம் மொத்தம் மகிமை. கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. இப்பொழுது அழுகிறவர்கள் பாக்கியவான்கள், இப்பொழுது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், இப்பொழுது வேதனைப்படுகிற பாக்கியவான்கள். நீ வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிறாய், நீ பாக்கியவான். உன் எலும்புகளுக்குள் அக்கினி. ராப்பகலாய் அமர்ந்திருப்பே இயேசு ராஜா உம்மாளிகையில். ராப்பகலாய் அமர்ந்திருப்பே உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. சத்தம் உயர்த்தி ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா. பயங்கர மகிமை உங்களுக்கு கூப்பிடுங்க கூப்பிடுங்க. பிரசன்ன பாய்ச்சல், தேவ பிரசன்னம் பாயுது. கை உயர்த்தி கூப்பிட முடிஞ்சோ கூப்பிடுங்க. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தது உண்டா? ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தது உண்டா? தெய்வத்துக்காக ஏதாவது செய்தது உண்டா? எக்காலம் ஊதி உன்னை கனம் பண்ண போறாரு. கோடிக்கணக்கில் பரிசுத்தவான்களுக்கு முன்ன வச்சு அந்த ஒரு கலசத்துக்கு மதிப்பு என்னன்னு ஆண்டவர் உன்னை காட்டித்தர போறாரு. கூப்பிட விடாத விடாத. இயேசுவே கூப்பிடு. அடக்கி வைக்க முடியாத மகிமை, பெரு வெள்ளம் பாய்வத போல தேவ பிரசன்னம் பாயுது. உள்ளத்தை தரையுங்க, இருதயத்தை தரையுங்க, கண்ணை மூடி பஞ்சுறோம்.
நீங்க ஒருவேளை உங்க கைவசம் இல்லாத பொழுது கொடுத்திருக்கலாம். அவள் தன்னால் இயன்றதை செய்தாள். கவனிங்க கவனிங்க. பைபிள்ல சொல்லி இருக்கிற அடுத்த கப்பு, பைபிள்ல சொல்லி இருக்கிற அடுத்த கப்பு 1 சாமுவேலின் புஸ்தகத்தை கொஞ்சம் கையில் எடுங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை எடுங்க. 15வது வசனத்தை பாருங்க. எங்க ஒரு கப்பு சொல்லிருக்கு பாத்தீங்களா? கப் ஆஃப் தி ஹார்ட், இருதயம் என்கிற கப்பு. சில ஆட்களுக்கு வாழ்க்கையில ஒரு பக்கம் பிரச்சனை, வாழ்க்கையில ஒரு பக்கம் பிரச்சனை. சில ஆட்களுக்கு வாழ்க்கையில 2 பக்கம் பிரச்சனை. சிலருக்கு வாழ்க்கையில ஒரு பக்கம் பிரச்சனை, சிலருக்கு வாழ்க்கையில 2 பக்கம் பிரச்சனை, 2 பக்கம் பிரச்சனை. சில ஆட்களுக்கு வாழ்க்கையில 3 பக்கம் பிரச்சனை. அங்க பாருங்க, அன்னாளுக்கு வீட்டுக்குள்ள பிரச்சனை. எங்க பிரச்சனை? வீட்டுக்கு உள்ள. எந்நேரமும் குத்தி கொண்டிருக்கிற ஒரு பெனினாள். இனி மனுஷன் பிரச்சனை பண்ணும்போ ஒரு பக்கம் பிரச்சனை வந்துன்னா அடுத்த நேரம் எங்க போகணும்? ஆசாரியனிடத்துல தான் போகணும். ஆசாரியனிடத்துல போனா ஆசாரியம் பார்க்கிறாரு, அந்த உடைஞ்சு நொறுங்கின இருதயம் என்கிற கோப்பை அவர் பார்க்கல. அவர் பார்த்தது மதுபான கோப்பை. அவர் எதை பார்க்கல? உடைஞ்சு நொறுங்கின இருதயம் என்கிற கோப்பையை பார்க்கல. அவர் எதை பார்த்தாரு? மதுபான கோப்பை. அவர் சொல்றாரு, நீ எந்த மட்டும் வெறுத்திருப்பாய். இப்போ வீட்டுக்குள்ள பிரச்சனை, ஆசாரியனிடத்துல போன ஆசாரியம் பிரச்சனை. இனி எங்க போக தான் வழி உண்டு? எங்க தான் போக வழி உண்டு? ஐயோ கஷ்டம் இல்லையா? கர்த்தரிடத்துல போகணும். கர்த்தரிடத்துல போனா அதை விட பெரிய பிரச்சனை. 6வது வசனத்தை பாருங்க. அடைச்சதே யாரு? கர்த்தர். வீட்டுக்குள்ள பிரச்சனை, ஆசாரியனிடத்துல போனா அங்க பிரச்சனை. இப்போ அடைச்சு வச்சிருக்கிறது யாரு? கர்த்தர். அடைச்சு வச்சிருக்கிறது கர்த்தர். அன்னாளுடைய கற்பத்தை கர்த்தர் அடைச்சு வச்சிருந்தார். அடைச்சு வச்சுதலுக்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? முற்றுகையிடுதல். என்ன செய்தல்? முற்றுகையிடுதல். ஏன் தெரியுமா? கர்த்தர் அடைக்கலன்னா நீ எல்லார போல ஒரு பிள்ளைய பெற்றிருப்ப. நீ எல்லார போல ஒரு பிள்ளைய பெற்றிருப்ப. தேவ சித்தம் வருகிறது வர அந்த கற்பத்தை கர்த்தர் அடைச்சு வச்சது. உன்னிடத்திலிருந்து ஒரு சாமுவேலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தாமதமாய் வருகிற நன்மை பயங்கரமா இருக்கும். தாமதமாய் வருகிற உயர்வு பயங்கரமா இருக்கும். தாமதமாய் வருகிற ஆசீர்வாதம் பயங்கரமா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? இருதயம் என்கிற கோப்பை உடையணும். இருதயம் என்கிற பாத்திரம் உடையணும். இருதயம் என்கிற கப்பு உடையணும். உடைச்சு ஊத்து.
வெளிப்பார்வையோட பார்க்கிற மனுஷன் சொல்றான், நீ என்னத்துக்கு இப்படி மதுபானம் பண்ணிட்டு நடக்கிற. வெளிப்பார்வையில பார்க்கிற மனுஷன் சொல்றான், நீ எதுக்கு தண்ணி அடிச்சிட்டு நடக்கிற. வெளிப்பார்வையில பார்க்கிற மனுஷன் சொல்றான், நீ எதுக்கு பைத்தியம் மாதிரி புலம்பிட்டு நடக்கிற. அவ சொல்றா, இல்ல, என் இருதயம் என்கிற கோப்பை உடஞ்சு கிடக்கு, என் இருதயம் என்கிற கப்பு உடஞ்சு கிடக்கு. எங்கெல்லாம் போய் ஒட்டலான்னு பார்த்தனோ அங்க எங்கேயுமே ஒட்ட முடியல. கடைசி சரணாகதியாக கர்த்தரை தேடி வந்திருக்கிற. கர்த்தர் சொன்னாரு, இஸ்ரவேல் தேசம் இதுவரை கண்டதுல மிகப்பெரிய தீர்க்கதரிசிய உன் கர்ப்பத்துக்குள்ள இருந்து புறப்பட பண்ண போறேன். இந்த ஆண்டுல அடையாளத்தை பார்க்க போறேன், இந்த ஆண்டுல ஆச்சரியத்தை பார்க்க போறேன், இந்த ஆண்டுல அற்புதத்தை பார்க்க போகிறாய். ஏவப்படுகிறவர்கள் கைதட்டணும். கவனிங்க கவனிங்க கவனிங்க. நீங்க வேதத்துல பாருங்க, அடைக்கப்பட்ட கற்பங்களை உடைய எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி தான் சொல்லிச்சனும். ஏன் கர்த்தருக்கு நன்றி சொல்லிச்சுன்னு தெரியுமா? அடைக்கப்பட்ட கற்பத்தோட நடந்தால் சாராள் பெற்றது யாரு தெரியுமா? கோத்திர பிதாவாகிய யோசேப்பை ஈசாக்க. அடைக்கப்பட்ட கற்பத்தோட நடந்தால் ராகேல் பெற்றது யாரு தெரியுமா? எகிப்தின் அதிபதியாகிய யோசேப்ப. அடைக்கப்பட்ட கற்பத்தோட நடந்தால் அன்னாள் பெற்றது யாரு தெரியுமா? சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசிய. அடைக்கப்பட்ட கற்பத்தோட நடந்தால் மனோவாவின் மனைவி. அவ பெற்றது யார தெரியுமா? சிம்சோன் என்கிற மிகப்பெரிய மனிதன. அடைக்கப்பட்ட கற்பத்தோட நடந்தால் எலிசபெத் என்கிற சகரியாவின் மனைவி. அவ பெற்றது யார தெரியுமா? அவ பெற்றது யோவான் என்கிற மிகப்பெரிய மனுஷர. அடைக்கப்பட்ட கற்பத்தோட நடந்த ரூத். அவ பெற்றது யார தெரியுமா? தாவீதுக்கு தாத்தாவாகிய ஓபேத் என்கிற மனுஷன. சில நேரம் அடைச்சு வைக்கிறது நல்லது. மிகப்பெரிய அற்புதத்தை நீ காண போகிறாய். திறக்குது திறக்குது. கண்ணை மூடி கை தட்டுங்க. கற்பம் திறக்குது, கற்பம் திறக்குது, என் கற்பம் திறக்குது. கண்ணை மூடு. இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம். அப்போ பைபிள்ல சொல்லி இருக்கிற ஒரு கப்பு வீட்டில் ஏறி வந்த மனுஷனுக்கு நட்பினாலேயோ அன்பினாலேயோ தெய்வத்தின் மேலுள்ள பயத்தினாலேயோ கொடுத்த அந்த அன்பின் கலசமாகிய அந்த கப்பு, ஒரு கப்பு தண்ணி. பைபிள்ல சொல்லி இருக்கிற இரண்டாவது கப்பு உடைச்சு ஊற்றப்பட்ட. இதுக்கு மேல எனக்கு விடக்கு கண்ணீர் இல்லை, இதுக்கு மேல எனக்கு போராட பலன் இல்லை, இதுக்கு மேல எனக்கு போடுவதற்கு சத்தம் இல்லை. நான் இனி அனுபவிக்க நிந்தையும் அவமானம் பிரச்சனை ஒண்ணு இல்ல. உச்சகட்ட வேதனை அனுபவித்து விட்டேன். இந்த உலகத்தில் நீ பாடுபடுவதற்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி இருதயத்தை உடைச்சு ஊற்றின அன்னைக்கு ஓட்டி விட்டார் கர்த்தர். Praise the Lord. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பைபிள்ல சொல்லி இருக்கிற அடுத்த கப்பு, அடுத்த கப்பு 23ஆம் சங்கீதம் அதனுடைய 5வது வசனம். 23ஆம் சங்கீதம் அதனுடைய 5வது வசனம் என்ன பயங்கரமா இருக்குன்னு பாருங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீ ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், பாத்திரம் நிரம்பி வழிகிறது. மை கப் ஓவர்ஃப்ளோ. பொறாம. மை கப் ஓவர்ஃப்ளோ. இப்போ 23ஆம் சங்கீதத்துல மேய்ப்பன் யாரு? ஆடு யாரு? இப்போ 23ஆம் சங்கீதத்தின்படி ஆடு தாவீது, ஆடு தாவீது, மேய்ப்பன் ஆண்டவர். அப்படின்னா 23ஆம் சங்கீதம் புலி பாட முடியாது. யாரு பாட முடியாது? அது புலிகளின் சங்கீதம் அல்ல. 23ஆம் சங்கீதத்தை சிங்கமும் பாட முடியாது. அது சிங்கங்களின் சங்கீதம் அல்ல. 23ஆம் சங்கீதத்தை பாம்பும் பாட முடியாது. அது பாம்புகளின் சங்கீதம் அல்ல. 23ஆம் சங்கீதத்தை பாட ஒரே ஒரு குவாலிட்டி என்ன தெரியுமா? ஆடு. 23ஆம் சங்கீதத்தை பாட ஒரே குவாலிட்டி ஆடு. நம்ம பிரச்சனை என்னன்னு கேட்டா, மைதானத்தில் ஆடும், வீட்டில் புலியும்.
இங்க வந்துட்டா பின்ன கர்த்தாவே உமது அடியானுக்கு உதவி செய்யும். வீட்டுல போயிட்டா பின்ன இந்த சிஸ்டர் அப்படி பேசணும், அவைய பேசணும்னு தான் எதிர்பார்க்கவே இல்லையே. நம்ம எதிர்பார்க்கிற எல்லாம் நடந்தா பின்ன ஆண்டவருக்கு வேலை இல்லை இல்லையா? அவர் அப்படி சொன்னாரு. ஆமா, அவர்தான் அவரே தான். ஏன்னா ஆலயத்தில் வரும் ஆடும் வீட்டுல போகும்போ பாம்பும். இப்போ தாவீது யாரு? ஆடு. அப்போ கப்பு கொடுக்கறது யாரு? ஆண்டவர். யாராவது ஆட்டுக்கு ஊற வெள்ளம் கொடுக்கும்போது கப்புல கொடுக்கணுமா? எண்ணத்துல கொடுப்பணும்னு மைக்கில் சொன்னா நல்லா இருக்கு. அது மைக்கில் சொல்லாம இருக்க முடியாது. தொட்டியில கொடுப்பணும். எண்ணத்துல கொடுப்பணும், தொட்டியில. ஆட்டுக்கு ஊற தொட்டியில கொடுக்கணும். ஆட்டுக்கு ஊற தான் கொடுக்கணும். ஊற என்ன 4 வீட்டில் உள்ள வேஸ்ட், நமக்கு வேஸ்ட், அதுக்கு டேஸ்ட். நமக்கு வேஸ்ட், அதுக்கு டேஸ்ட். பாட்டுக்கு எண்ணத்தில் கொடுக்குறாரு தெரியுமா? கப்பில் கொடுக்கணும்னா அந்த ஆட்டுக்கு மேல தான் வச்சிருக்கிற அன்பு அவ்வளவு. அந்த ஆட்டுக்கு மேல தான் வச்சிருக்கிற அன்பு அவ்வளவு. எங்கேயோ தூரத்தில் கிடக்கிற ஒரு நீற்றில்லாத உரத்தொட்டியில் கொண்டு போய் தண்ணி குடின்னு சொல்லாம, இல்லை என் கப்பில் இருந்து குடி அப்படின்னு சொல்றாருன்னா அந்த ஆட்டை தமக்கு நிகராய் தமக்கு நிகராய் தமக்கு நிகராய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உரத்தொட்டியில வெள்ளம் கொடுக்க வேண்டிய ஆட்டுக்கு எதுல கொடுக்கிறாரு? கப்பில் கொடுத்துட்டு சொல்றாரு, இது சாதாரண கப்பு இல்லை, இது என்னோட கப்பு. இது யாரோட கப்பு? என்னோட கப்பு. தேவன் மட்டும் எப்படி தெரியுமா? தேவன் ஒரு மனுஷனை தொட்டாருன்னா அவனை தேவ சாயலாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கை உயர்த்தி உங்க குடும்பம் தேவ சாயலா மாறுது. இப்ப புலி மாதிரி இருக்குல்லையா உங்க பிள்ளை, அந்த பிள்ளை தேவ சாயலா மாறுது. யார் ஆண்டவரிடத்துல வந்தாலும் என்னிடத்துல வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவது இல்லை. அவன் யாரா இருந்தாலும் அவர் அவனை தமது சாயலாய் மாற்றுகிறார். உங்க வீட்டுக்குள்ள இருந்து தேவ சாயலானவர்கள் எழும்புகிறார்கள். காரணம், நீ குடிச்சது கர்த்தருடைய கப்புல இருந்து. இனி அந்த கப்புக அந்த கப்பை ஒரு நிமிஷம், அந்த கப்பை கொஞ்சம் பாருங்க. அந்த கப்பு எப்படி தெரியுமா? அந்த கப்பு விதவையின் வீட்டில் உள்ள எண்ணெய் கலசம் போல. வனாந்தர அந்த வறுமை பஞ்ச நாட்கள் தீருகிறது வரை எண்ணெய் ஊறிட்டே இருந்து இல்லையா? அது மாதிரி கடன் பிரச்சனை அனுபவித்த தீர்க்கதரிசியின் மனைவிக்கு வீட்டில் இருந்த எண்ணெய் குடம் போல கர்த்தர் கொடுத்த பாத்திரத்தில், கர்த்தர் கொடுத்த கப்புல குடிக்க குடிக்க வந்துட்டே இருக்கு. உன் வீடு வைக்க தேவையானது, உன் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு தேவையானது, உன் படிப்பு செலவுக்கு தேவையானது கர்த்தருடைய பாத்திரத்தில் குடிக்க குடிக்க வந்துட்டே இருக்கு. ஏன்னா அது ஓவர் ஃப்ளோயிங், நிரம்பி வழியுது, நிரம்பி வழியுது. இந்த மைதானத்தில் வருகிற தேவ பிரசன்னம் இந்த கூடாரத்தில் நிரம்பி வழியுது. ஏற்றவு பின்னால உட்கார்ந்து இருந்தாலும் அங்க வருது. ஒன்று யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் பைசா கையில் வச்சுட்டு சின்னதாட்ட ஒரு ஃபவுண்டேஷன் போடணும்னு நினைச்சு தோண்டினது. ஃபவுண்டேஷன் போடணும்னு நினைச்சு தோண்டினப்போ தோண்ட பெருசாச்சு. கையில் ஒன்றும் இல்லை, ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. ஃபவுண்டேஷன் போடும்போது நமக்கு தெரியும் வீடு வைக்க வேண்டிய பைசா மொத்தம் ஃபவுண்டேஷன்ல தீர்ந்து, என் எல்லையை தாண்டின ஒரு அஸ்திபாரம் போட்டேன். அப்புறம் தான் தெரியுது ஒவ்வொரு சவறு எழும்ப சோத்திரம் சொல்ல சொல்ல என் கப்பு நிரம்பி வழியுது, என் கப்பு நிரம்பி வழியுது, என் பாத்திரம் நிரம்பி வழியுது. இந்த ஆண்டுல நீங்க பார்க்க போறீங்க தெய்வத்தினுடைய பான பாத்திரத்தில் இருந்து உங்க குடும்பத்துக்கு தேவையானது நிரம்பி வழிவத ஒரு ஆளு கூட மௌனமா இருக்க கூடாது.
ஒரு ஆளு கூட மௌனமா இருக்க கூடாது. அத்தனை பேரும் வாயை திறக்கணும், அத்தனை பேரும் சத்தம் உயர்த்தணும். இது ஓவர்ஃப்ளோயிங், இது நிரம்பி வழியுது. உங்க வீட்டுல சந்தோஷம் நிரம்பி வழியுது, உங்க வீட்டுல கிருபை நிரம்பி வழியுது, உங்க வீட்டுல சமாதானம் நிரம்பி வழியுது. அந்த பயப்படுத்துகிற ஆவி வெட்டப்பட்டு விழுகிறது. கண்ண மூடி அந்நிய பாஷை பேசுங்க. கல்மந்தாரகத்தனாதரா அல்காந்தர சந்தர சத்தராதியா உடந்தல் கந்தல் கபத்தனி வைடபத்தநாதனா பிரௌடபத்துரபலபரபலபா ரேலந்தரபலபரபலபா ரியந்தர சந்தரபலபரபலபா. கிருப கிருப கிருபை மேல் கிருப, கிருபை மேல் கிருப, கிருபை மேல் கிருப. தேவ பிரசன்னம் நிரம்பி வழியுது, தேவ பிரசன்னம் நிரம்பி வழியுது. உன் வீட்டுக்கு தேவையானது நிரம்பி வழிகிற பாத்திரம், குடும்பத்துக்கு தேவையானது நிரம்பி வழிகிற பாத்திரம். நீ எடுக்க எடுக்க அந்த பாத்திரத்துக்குள்ள கர்த்தருடைய ஊற்றுக்கண் இருக்கிறது. நீ ஆச்சரியப்படுவாய். இந்த ஆண்டுல நீ சபையில் எழும்பி நின்று சாட்சி சொல்லுவாய், ஒன்னு கையில இல்லாம தொடங்கினேன், கர்த்தரே முடித்து வைத்தாருன்னு. எங்கோ நான் வாழ்ந்தேன், உண்மைதானே இல்லையா? அறியாமல் அலைந்தேன், முற்றிலும் உண்மைதானே இல்லையா? தேடி வந்தே எங்கோ நான் கை உயர்த்தி அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தே நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து உணர்ந்து 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 ஐயா நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. ஐயா, கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. அப்பா நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே,
இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. என்னை மாறாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே. என்னை மாறாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே. ஐயா நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே. ஒரு வீட்டில் ஒரு பெண் பிள்ளையும் தாயும், விதவையான தாய். எல்லா நேரமும் தாயும் பிள்ளையும் சண்டை, எந்நேரம் வீட்டுக்குள்ள பிரச்சனை. ஜபிக்கிற கிருபை உள்ள தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிற பிள்ளை நல்லா இருக்கணும்னு விரும்புகிற தாய். நான் எப்படி விரும்புவேனோ அதுக்கு தக்கபடி நான் வாழ்வேன், என்ன கட்டுப்படுத்த நீ யாருன்னு கேட்குற பிள்ளை. ஒரு நாள் வீட்டில் உண்டான பிரச்சனையில் பிள்ளை வீட்டை விட்டு இறங்கி போச்சு. ரொம்ப நாள் தாய் காத்திருந்து பிள்ளை கோபம் திரும்ப வரும் அப்படின்னு. ஏன்னா சாதாரணமாக வீட்டிலேருந்து இறங்கி ஓடினாலும் ஆவேசத்தோடு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனாலும் வயறு பசிச்ச உடனே கரெக்டாக வீட்டில் வருவனும். இவன் வீட்டில் வருவான்னு தாய் நினச்சிட்டு இருந்து இந்த பிள்ளை பெண் பிள்ளை வீட்டுக்கு வருவன்னு தாய் நினச்சிட்டு இருந்து பிள்ளை வரல. ரொம்ப நாள் பிள்ளை வீட்டுக்கு வரல. வீட்டில் அழுது ஜெபம் பண்ணி பிள்ளைய கொண்டு வருவாண்டவர் என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற தாய் ஒரு நாள் சர்ச்சில் போய் பாஸ்டர்கிட்ட சொல்லிச்சு, பாஸ்டர் இப்படி 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 பிரச்சனை, என் பிள்ளை வரவே இல்லை, என் பிள்ளை எப்படியாவது திருப்பி வரணும், எப்படியாவது என் பிள்ளை திருப்பி வரணும், அதுக்கு ஒரு உதவி பண்ணுங்கன்னு அந்த தாயார் பாஸ்டர்கிட்ட சொல்லிச்சு. பாஸ்டர் தாயார்கிட்ட கேட்டார், நீங்கள் ஒரு ஸ்டுடியோவில் போய் உங்கள் ஃபோட்டோ எடுங்க, எவ்வளோ ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோ ஸ்டுடியோவில் போய் எடுக்க முடியுமோ அவ்வளோ ஃபோட்டோ எடுங்க. எடுத்துட்டு உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை, ரொம்ப முக்கியமாக சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை அந்த ஃபோட்டோக்கு அடியில் எழுதுங்க. அந்த ஃபோட்டோக்கு அடியில் எழுதி பஸ் ஸ்டாண்ட்லேயும் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் அதிக ஆட்கள் சஞ்சாரம் பண்ண வாய்ப்புள்ள இடங்கள்லையும் நோட்டீஸ் போர்டு இருக்கிற இடங்கள் எல்லாம் ஒவ்வொரு ஃபோட்டோவை கொண்டு வைங்க. அந்த தாய் பாஸ்டர் சொன்னபடி தன்னுடைய தற்போதைய நிலைமை இப்போ எப்படி இருக்கிறேங்கிறத ஃபோட்டோ எடுத்து பார்க்கலையும் ரயில்வே ஸ்டேஷன்லையும் பஸ் ஸ்டாண்ட்லையும் எங்கெல்லாம் நோட்டீஸ் போட்டிருந்தோம் அங்கெல்லாம் அந்த தாய் குத்தி வச்சுட்டு வீட்டில் வந்து உண்மையிலே அந்த பாஸ்டர் மனசில் நினச்சபடி ஒரு நாள் அந்த பெண் பிள்ளை ஒரு இடத்துல நின்று நோட்டீஸ் போர்டை பார்த்துட்ருக்கு. நோட்டீஸ் போர்டை பார்த்துட்டு இருக்கும்போ எத்தனையோ பேர் அந்த ஃபோட்டோவை கண்டனும், யாரும் அந்த ஃபோட்டோவை கவனிக்கல. ஏன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது அவங்களுக்கு யாரும் அல்ல. இந்த பிள்ளை அந்த ஃபோட்டோவை கண்ட உடனே ஏதோ தெரிஞ்ச முகமாக இருக்குன்னு சொல்லி ஃபோட்டோக்கு பக்கத்தில் வந்து பார்த்தா ஃபோட்டோக்கு அடியில் எழுதியிருக்கு, மை டாட்டர் கம் பேக், என் மகளே திரும்பவா. உலகத்தில் யாருக்கும் அந்த ஃபோட்டோவும் அந்த ஃபோட்டோவுக்குள்ளே கீழே இருக்கிற மை டாட்டர் கம்பேக் என்கிற வார்த்தைக்கும் அர்த்தம் புரியாது. இந்த பிள்ளைக்கு மட்டும் தெளிவாக புரிஞ்சு என் தாய் ரொம்ப வேதனைப்பட்டு என்னை கூப்பிடுறாங்க. உடனே அந்த பிள்ளை எல்லா லக்கேஜும் எடுத்துகிட்டு ட்ரெயினில் ஏறி வீட்டுக்கு வந்து நடுராத்திரி வந்தா வீட்டு கதவு திறந்து கிடக்கு. உள்ளே போய் தாயாரை கட்டி பிடிச்சி பிள்ளை அழுது. தாயாருக்கு ரொம்ப சந்தோஷம். தாய் தூங்க
தூங்காம உட்கார்ந்துருக்கு. திரும்பி வந்த மக தாயாரை பார்த்து கேட்டா, மம்மி நடுராத்திரி ஏன் டோர் பூட்டல்ல? உடனே தாய் சொல்லிச்சு, மகளே நீ வீட்டில் இருந்து இறங்கி போனதுல இருந்து ஓப்பன் டோர், நான் கதவை திறந்தே வச்சிருந்தேன். என் மக எப்போ வந்தாலும் உள்ள வரணும், என் மக எப்போ வந்தாலும் உள்ள வரணும். அந்த சிங்கத்துக்கு சுபாவத்தை விட்டு தள்ளன, அந்த புலிக்க சுபாவத்தை விட்டு தள்ளன, அந்த பாம்புக்கு சுபாவத்தை விட்டு தள்ளு. ஒரு ஆடை போல வா, ஒரு ஆடாய் மாறி வா. உன் கையில நிரம்பின ஒரு கப்பை தர விரும்புறாரு, நிரம்பின ஒரு கப்பை தர விரும்புறாரு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தெய்வத்துக்கு பிரியமில்லாத எது உங்க வாழ்க்கையில ஒட்டி இருந்தாலும் வெட்டி தள்ளுங்க. திடீர்னு வர கோபத்தை வெட்டி தள்ளுங்க, அந்த எரிச்சலை வெட்டி தள்ளுங்க, அந்த பயந்த சுபாவத்தை வெட்டி தள்ளுங்க, அந்த சந்தேகத்தை வெட்டி தள்ளுங்க. இன்னைக்கு இந்த சுவிசேஷ கூட்டத்தில் வச்சு ஒரு ஆடை போல மாறுங்க. ஆடை போல மாறி வந்தா அந்த மெய்ப்பன் உங்க கையில ஒரு கப்பை தாராரு. அந்த கப்பு சாதாரணமானதல்ல. வலது பக்கம் ஓடுது, இடது பக்கம் ஓடுது, முன்ன ஓடுது, பின்ன ஓடுது. நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரம் உங்க குடும்பத்தின் தேவைக்கு நிரம்பி வழியுது, உங்க வீட்டு தேவைக்கு நிரம்பி வழியுது, உங்க வாழ்க்கை தேவைக்கு நிரம்பி வழியுது, உங்க ஆயுசு முழுக்க நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரம். உடராலாதரா சந்தராரி அந்தரா பிரௌடமந்தல் கபர பலபரபலமா ரேலாந்தரி கந்தர பலபரபலமா ரேகாந்தர சத்தர பலபரபலமா உடபல் கபர பலபரபலமா. எந்த சுபாவத்தை தெய்வம் இருக்கிறார்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? எந்த சுபாவம் உங்களை முரட்டாட்டம் பண்ண வைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா? அது வேண்டாம். தேவ சாயலாய் மாறும்படி விட்டு கொடு, அவருடைய சாயலாய் மாறும்படி விட்டு கொடு, அவரை போல மாறு. சிலுவை அண்டையில் நம்பி வா, எல்லா பிரச்சனைகளும் மாறி போகும். உலகத்தில் மிக கொடிய குற்றவாளிகள் அடைக்கப்படுற ஒரு ஜெயிலு, கொடிய குற்றவாளிகள் மட்டும்தான் அந்த ஜெயிலில் அடைக்கப்படுவனும். சாதாரண குற்றவாளிகளுக்கு ஒன்றும் அந்த ஜெயில் இல்லை. கொடிய குற்றவாளிகள் அடைக்கப்படுற ஜெயிலுக்குள்ள ஒரு நாள் ஒரு குற்றவாளியை பார்க்க ஒரு ஆள் வந்தா அந்த குற்றவாளி ஜெயிலில் இருந்து போயிருக்கு. வந்தவர் கையில் கிடச்ச ஒரு குற்றவாளிக்கு பைபிளை கொடுத்துட்டு போனார். பைபிளை வாங்கினவன் வாசிக்க தொடங்கினான். வாசிக்க 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 அவனுக்கு ஒரு குத்து வருது, நான் பாவி, நான் பாவி. ஏற்கனவே கொலைகாரங்கிற குத்து உள்ளத்தில் இருக்கு, இப்போ மறுபடி நான் பாவி என்கிற குத்து. இந்த ரெண்டு குத்துக்கு நடுவில் இவனால் வாழ விரும்பல. எந்த பக்கம் திரும்பினாலும் உள்ள ஒரு பக்கம் சொல்லுது நீ கொலைகாரன், உள்ள இன்னொரு பக்கம் சொல்லுது நீ பாவி, ஒரு பக்கம் சொல்லுது கொலைகாரன், ஒரு பக்கம் சொல்லுது நீ பாவி. கோபத்தில் என்ன பண்ணான் தெரியுமா? இந்த பைபிள் தானே என்னை குற்றம் உணர்த்தி என்னை குற்றவாளியை மாற்றிச்சுன்னு சொல்லி பைபிளை எடுத்து ஜெயிலுக்குள்ளே எறிஞ்சான். பைபிளை எடுத்து ஜெயிலுக்குள்ளே எரிஞ்சிட்டு பார்க்குறான். பார்த்தா பைபிள் அப்படியே ஒரு பேஜ் திறந்து வருது. அந்த பேஜில் பெருசாக ரெட் லெட்டரில் எழுதியிருக்கு, 1 யோவான் 1:7, அவருடைய குமாரனாகிய இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி. அவன் பைபிள் அப்படியே ஓடி போய் எடுத்து நெஞ்சோட சேர்த்து வச்சு அழுதான். நான் இதுவரை வாசித்ததெல்லாம் குற்றவாளின்னு தான் வாசித்தேன், இதுவரை வாசித்ததெல்லாம் பாவின்னு தான் வாசித்தேன். நான் இப்போ வாசித்தது என்ன தெரியுமா? அவருடைய குமாரனாகிய இயேசுவின் ரத்தம் எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்தமாக்குகிறது. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி என்னை கழுவுங்கப்பான்னு சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி என்னை கழுவாண்டவரேன்னு சொல்லுங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை. தேவ பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில் இறங்க தடையாக எது இருந்தாலும், தேவக்கரை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட எது தடை இருந்தாலும், உங்கள் வீட்டுக்குள்ளே தேவ பிரசன்ன இறங்க எது தடை இருந்தாலும், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவ பிரசன்ன இறங்க எது தடையாக இருந்தாலும், அது இப்போ கழுவப்படுகிறது, கழுவப்படுகிறது. உங்கள் கப்பு சுத்தமாகுது, உங்கள் பாத்திரம் சுத்தமாகுது, உங்கள் வாழ்க்கை சுத்தமாகுது. அந்த அந்த எண்ணங்களின் ஒரு பொழுதும் வராது, அந்த பயப்படுகிற எண்ணங்களின் ஒரு பொழுதும் வராது, அந்த தோல்வியின் எண்ணங்களின் ஒரு பொழுதும் வராது, அந்த பய எண்ணங்களின் ஒரு பொழுதும் வராது. இப்போ அதை கழுவி உள்ள கிடக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் வெளியேற்றுகிறார், எல்லாவற்றையும் வெளியேற்றுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கூப்பிடுங்க, என்ன கழுவாப்பான்னு சொல்லுங்க, என்ன கழுவாண்டவரேன்னு சொல்லுங்க.
இயேசுவின் ரத்தம் மன்னிக்கிறதை அறிஞ்ச அந்த மனுஷன் அந்த ஜெயிலுக்குள்ள என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த ஜெயிலுக்குள்ள ஒரு பைபிள் காலேஜை ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த பைபிள் காலேஜை ஸ்டார்ட் பண்ணி கொடிய கொடிய குற்றவாளிகளுக்கு, கொலை குற்றவாளிகளுக்கு, செஞ்ச தப்பினால தூக்கத்தை இழந்தவர்களுக்கு, செஞ்ச பாவத்தினால நிம்மதியை இழந்தவர்களுக்கு, செஞ்ச தப்பினால வாழ்க்கை இழந்தவர்களுக்கு, 4 அறைகளுக்குள்ள மொத்த வாழ்க்கையும் அடைபட்டு போன மனுஷர்களுக்கு அவருடைய குமாரருடைய ரத்தம் மன்னிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கிறாரு. பிறகு அந்த பைபிள் காலேஜில் இருந்து வெளியே கொலகாரங்க எப்படி வர தொடங்குச்சுன்னு தெரியுமா? வெளியே ஊழியக்காரர்களாய் வர தொடங்குச்சுன்னு. எந்த மனுஷனையோ பிரகாசிப்பிக்கிற மையான ஒளி, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மையான ஒளி. வாய்ப்பிருந்த ஒரு நிமிஷம் கைதட்டணும், வாய்ப்பிருந்த ஒரு நிமிஷம் கைதட்டணும், வாய்ப்பிருந்த ஒரு நிமிஷம் கைதட்டணும், ஒரு நிமிஷம் வாய திறக்கணும். உடபாரபாலப சந்தல் கபரபல பரபல பரபலபா. எந்த நேரமும் எனதுள்ளத்திலே பேரானந்தம் பொங்கி பாடுதே. எந்த நேரமும் எனதுள்ளத்திலே பேரானந்தம் பொங்கி பாடுதே. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தே. எந்த நேரமும் எனதுள்ளத்திலே பேரானந்தம் பொங்கி பாடுவே. எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. இன்னைக்கு ராத்திரி பைபிள்ல இருந்து ஒரு கோப்பையை கூட சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. நேற்றைக்கு ராத்திரி கையால ஒரு கோப்பையை தட்டி ஒதுக்கி வச்சாருன்னு உங்கள்கிட்ட சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த கோப்பையை பற்றி இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? சீசரிடத்துல சொல்றாரு பாருங்க. யோவான் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் என்ன சொல்றாரு? நான் பானம் பண்ண வேண்டிய இயேசு கிறிஸ்து சீசர்ல பார்த்து சொல்றாரு, ஒரு பாத்திரம் எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கு. அந்த பாத்திரத்தில் நான் என்ன பண்ணி ஆகணும்? நான் பானம் பண்ணி ஆகணும். அந்த பாத்திரத்தை ஆக்கும் பஸ்காவில் வச்சு முடியலன்னு சொல்லி ஒதுக்குனாரு. ஏன் தெரியுமா? தட் இஸ் த கப் ஆஃப் சஃபரிங். அது உபத்திரவத்தின் கோப்பை. அந்த கப்பை பற்றி நீங்க கொஞ்சம் தெளிவா அறிய விரும்பினா ஒரு வசனத்தை பைபிள்ல வாசிங்க. சங்கீதம் 69:20-21. கொஞ்சம் சத்தமா வாசிங்க சிஸ்டர். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்காக காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். என் ஆகாரத்தில் போதும், அவ்வளவுல நிறுத்துங்க. அடுத்த சென்டென்ஸை கொஞ்சம் தாண்டி வாசிக்கணும். என்ன? என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார் இல்லையா?
அங்க ஒரு எபிரேய வார்த்தை சொல்லியிருக்கு. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? தே புட் பாய்சன் ஆன் மை ஃபுட். என் ஆகாரத்தில் விஷத்தை கலந்து கொடுத்தார்கள். நம்புறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்லையா? ஏன் ஆண்டவரே விஷத்தை கலந்த பாத்திரத்தை நீர்? அவர் சொல்றாரு, 2 பேரை உண்டாக்குனே, 2 பேரை உண்டாக்குனே. அந்த 2 பேருக்குள்ளையும் பாம்பின் விஷம் நுழைந்து விட்டது. அந்த 2 பேருக்குள்ளையும் பாம்பின் விஷம் நுழைந்து விட்டது. ஆதாமையும் அந்த பாம்பு கடிச்சு, ஏவாளையும் அந்த பாம்பு கடிச்சு, தலைமுறை தலைமுறையா மனுஷனுக்குள்ள அந்த விஷம். தலைமுறை தலைமுறையா மனுஷனுக்குள்ள அந்த விஷம். யாராவது ஒரு ஆள் மொத்தத்தில் வெளியே எடுத்தாகணும் இல்லையா? அவர் சொல்றாரு, நான் அந்த விஷக்கோப்பையை குடிக்க வேண்டி வந்தது ஆதாம் ஏவாள் செஞ்ச பாவத்து நிமித்தம். முடியல, ஒதுக்கி வச்ச கப்புக்கு நான் வாரேன், அதோட நான் முடிப்பேன். சிலுவையில் தொங்குறாரு. வலது பக்கம் ஒரு கல்லை, இடது பக்கம் ஒரு கல்லை. சில ஆளும் எல்லாம் ஜோம் பண்ணுன்னு கேட்டிருக்கீங்களா? சிலுவையில் கிடந்த நல்ல கள்ளனை போல என்ன மாற்றும்னு கேட்டிருக்கீங்களா நீங்க? சிலுவையில் கிடந்த நல்ல அவ கள்ளன்ல 2 வகை. யாரை போல எல்லாம் மாற்றோன்னு ஜோம் பண்ணியிருக்கலாம். உம்மை போல மாற்றோன்னு ஜோம் பண்ணியிருக்கலாம். பவுலை போல மாற்றோன்னு ஜோம் பண்ணியிருக்கலாம். பேதுருவை போல மாற்றோன்னு ஜோம் பண்ணியிருக்கலாம். என்ன சிலுவையில் கிடந்த அதாவது ஏ கிரேடு கல்லை, மகா கல்லை, சி கிரேடு கல்லை, நல்ல கல்லை. சிலுவையில் கிடந்த நல்ல கள்ளனை போல என்ன மாற்றும். கவனிங்க, நீங்க 2 கள்ளர்களுக்கு நடுவில் தொங்குறாரு. முதல் வார்த்தையை சொல்லிட்டாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஏன் மன்னியும்? தாங்கள் செய்கிறது இன்னதென்று. யாராக்கும் இயேசுவை அறியாம அடிச்சது? எல்லாம் தெரிஞ்சுதான் செஞ்சனும். காரி துப்பினவன் தெரிஞ்சுதான் துப்பினாய். ஏறி மிதிச்சவன் தெரிஞ்சுதான் மிதிச்சான். கையிலாணி அடிச்சவன் தெரிஞ்சுதான் அடிச்சான். ஆனா மன்னிக்கணும் இல்லையா பிதா? அதனாலே இவர் சொல்றாரு, அப்பா தெரியாம செஞ்சுட்டனும். அந்த உள்ளத்தை பார்த்தீங்களா? செஞ்சவன் எல்லாம் தெரிஞ்சுதான் செஞ்சான். இந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் தெரியாத 3 பேர். அந்த நட்சத்திரத்தை கண்டு பின்பற்றி வந்துடும் இல்லையா? அவைய தெரியாம ஒரு இடத்துல போய் அரிச்சணும். எங்க போய் அரிச்சணும்? தெரியாமலே ஏரோதுடைய அரண்மனையில போய் அரிச்சணும். அண்ணு தொடங்கின போராட்டம். தெரியாம செஞ்சது அவங்களாகும். மீதி எல்லாரும் பாருங்க, எல்லாரும் யாருங்க லிஸ்ட்ல கொண்டு வந்தாரு? சாஸ்திரிகளுக்கு லிஸ்ட்ல கொண்டு வந்துட்டு சொன்னாரு, அப்பா அவங்க தான் எல்லா பிரச்சனையும் காரணம். அவங்களை எங்க கண்டாலும் சுட உத்தரவு. எல்லா பிரச்சனைக்கும் காரணமாட்டு இருப்பினும் வந்து காணிக்க கொடுத்து ஆராதிச்சுட்டு போச்சு. நம்மளை இல்லை, அந்த அவியலை என்ன செய்யல. எல்லா பிரச்சனையும் காரணம் யாரு? அவங்க. ஆனா வந்து என்ன பண்ணிக்கணும்? ஆராய்ச்சி காணிக்க கொடுத்துட்டு என்ன செய்ய? அவங்கள இருந்து கடைசியில் ஆணி அடிச்சவனவரை
பிதாவே மன்னியும்னு சொன்னாரு. இப்போ உள்ளத்துல சொல்லுது, அந்த கப்பு ஒதுக்கி வச்ச அந்த கப்பு கையால தட்டி மாற்றினா இனி கை நீட்டி எடுக்க முடியாது. இனி கை நீட்டி எடுக்க முடியாது. ஒரு நல்ல பாடத்தை கவனிங்க. தேவன் வச்சிருக்கிற எல்லாவற்றையும் நாம சந்திச்சாகணும். பொறாமை. தேவன் வச்ச எல்லாவற்றையும் நாம சந்திச்சாகணும். இவ கை நீட்டி எடுக்க முடியாது. கண்ணுக்கு முன்ன வந்து நிற்கு, அந்த பாத்திரத்தை என்ன தவிர வேற யாரும் குடிக்கவும் முடியாது. இப்போ சிலுவையில் இருந்துட்டு சொல்றாரு, ஐ ஆம் தர்ஸ்ட். எனக்கு தாகமா இருக்கு. எனக்கு தாகமா இருக்கு. எந்த தாகம் தெரியுமா? காலங்களாக யூதர்கள் ஒரு கப்பை ஒதுக்கி வச்சனும், நான் அந்த கப்பை எடுப்பேன்னு நினைச்சனும். அந்த பாரம் என்னால முடியல, அந்த வேதனை என்னால முடியல. அதனால நான் ஒதுக்கி வச்சேன். இப்ப எனக்கு அந்த கப்பு வேணும். எனக்கு தாகமா இருக்கு. உங்க பலவீனம் ஏற்கனவே மாற்றப்பட்டது என்ன? உங்க காயங்கள் மாற்றப்பட்டது என்ன? உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ன? அவர் அந்த 4வது கோப்பைய கையில எடுத்தார் இல்லையோ, எடுத்த உடனே உலகத்தின் மொத்த பாவமும் விழுந்தது அவர் மேலே. சர்வ பூமிக்கு ரட்சிப்பு வந்தது. அவருடைய காயங்களினால் குணமானீர்கள். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது. அவருடைய அடிப்பிணர்களால் சௌக்கியம் வந்திருக்குதோ, விடுதலை வந்திருக்கு. நன்றி மட்டும் சொல்லுங்க. கை உயர்த்தி நன்றி மட்டும் சொல்லுங்க. உங்க வாசல்ல விடுதலை வந்திருக்கு. உங்க வாழ்க்கைக்கு விடுதலை வந்திருக்கு. அவர் அந்த கப்பை எடுத்தாச்சு. அவர் அந்த கடைசி மனுஷனுடைய பாவத்தை கையில எடுத்து அதை டேஸ்ட் பண்ணிட்டாரு. அதை டேஸ்ட் பண்ணிட்டாரு. இனி நீ பாவி அல்ல. அவர் சிலுவையில முடிச்சிட்டாரு. இனி பாவ உணர்வோட போக வேண்டாம். மன்னிப்பை வாங்கி கொண்டு போ. தேவன் தருகிற மன்னிப்பை இலவசமா வாங்கிட்டு போனோம். எத்தனை காலம் இந்த பாவத்தை செஞ்சு வாழ இல்லையா? எத்தனை காலம் மதுபான மயக்கத்துல வாழ, எத்தனை காலம் வேசித்தன ஆவியை சுமந்துட்டு நடக்க, எத்தனை காலம் அசுத்த ஆவிகளின் குடியிருப்பா மாற. இந்த மாலையில தேவ பிள்ளையாய் மாறும்படி ஒரு அழைப்பு. நீ தேவ பிள்ளையாய் மாறினால் அவருடைய காயங்களினால் சுகமானீர்கள். நமக்காகவே அடிக்கப்பட்டார், நமக்காகவே நொறுக்கப்பட்டார், நமக்காகவே காயப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது. கவந்தர கந்தல் கவந்தராதியால் பனா அல் கந்தர கந்தர பலபர பலவா ரேலாந்தர பலபர பலவா ஊடவல் கபர பலபர பலவா அல் கந்தர பலவா. ஆண்டவர் நிந்தையின் கப்ப தந்தா, தைரியமா வாங்கு. ஆண்டவர் அவமானத்தின் கப்ப தந்தா, தைரியமா வாங்கு. ஏன்னா அதுக்கு பின்னால் ஒரு ஜெயம் இருக்கு. ஆண்டவர் தார கப்ப கையில வாங்கினா அதற்கு பின்னால் ஒரு ஜெயம் இருக்கு. கைதாட்டானோ சாத்தா முயல்தானோ